ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிவனோட வரலாறு பார்க்கலாம். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நாங்க கதைக்குள்ள போலாம். சிவன் என்றால் தமிழில் அவரோட பெயருக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா சிவந்தவன் என்று பொருள் சொல்லலாம். வடமொழியில சிவன் என்ற சொல்லுக்கு முழுமையானது, மங்களகரமானது என்று பல பொருட்கள் உண்டு. முதல்வன், ஈர்ஞ்சடை அந்தணன், காரியுண்டி கடவுள், ஆலமார் கடவுள் என அநேகம் சிவன் பெயருக்கு உண்டு. சிவன் பெயரில் சங்க நூல்கள் உள்ளன. எக்கணமும் யோக நிலையில் ஆழ்ந்திருப்பதால் யோகி என்றும், அட்டமா சித்திகளில் வல்லவர் என்பதால் சித்தன் என்றும், சுடுகாட்டில் மனம் பேதலித்து பேய்களுடன் ஆடுபவராக சித்தரிக்கப்படுவதால் பித்தன் எனவும் குணங்களின் அடிப்படையில் அழைக்கப்படுகிறார் சிவன். சைவ மரபுல சிவனும் சக்தியும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெரும் முழுமையின் ஒரு ஒன்றில் ஒன்று இன்றியமையாத இரு அம்சங்களா இருக்காங்க. பரசிவம், ஆதிசக்தி என நோக்கும் சைவர்கள் அந்த இரு பேராற்றல்கள்ல திருவிளையாடல்களே புராண கதைகளா சொல்றாங்க. தக்கனின் தவத்தால் அவனுக்கு மகளாக பிறக்கும் ஆதிசக்தி சதிதேவி என்று அறியப்படுகிறாளாம். தக்கனின் அனுமதியின்றி சதி சிவனை மணந்ததால் வெகுண்ட தக்கன் அவர்களுக்கு அழைப்பு விடுக்காமல் யாகம் செய்கின்றானாம். அங்கு அழைப்பின்றி வந்த சதி தேவியிடம் தக்கன் ஈசனை இழுத்து பேசுவதால் சதிவேல் வித்தியில் வீழ்ந்து மறைய அங்காரமுற்ற ஈசனின் திருவடியில் இருந்து வீரபத்திரர் தோன்றி யாகத்தை அழிக்கிறாராம். சதியின் உடல் யாக குண்டத்தில் கிடந்ததாகவும் அதை ஆற்றமையுடன் ஈசன் தூக்கி சென்ற போது அவற்றை திருமால் ஆழியால் சிதைக்க அவை வீழ்ந்த இடங்களே சக்தி பீடங்களானதாகவும் தெரிகிறது. பின் பர்வதராசன் மைனாவதியின் தவத்துக்கிறங்கி சக்தி மீண்டும் பார்வதியாக அவதரிக்கிறாள். கடுந்தவம் இருந்து ஈசனை கணவனாக அடையும் உமையவள் பின் பல அசுரர்களை அழித்து தேவர், தூய தீர்த்தும், பிள்ளையார், முருகன் ஆகியோரை படைத்தும் ஈசன் தேவியாக வீற்றிருக்கிறார். கங்கை பகீரதனின் முன்னோர்கள் சாபம் பெற்று சாம்பலாக இருந்தார்களாம். அவர்களுக்கு முக்தி கிடைக்க பார்வதியின் மூத்தவளான கங்கை பூமியில் நதியாக பாய்ந்ததால் மட்டுமே இயலும் என்பதை அறிந்த பகீரதன் கங்கையை நோக்கி தவம் இருந்தான். தேவலோகத்திலிருந்து பூமிக்கு வரும் பொழுது எழும் பிரவாசகத்தினை கட்டுப்படுத்த சிவபெருமானால் மட்டுமே இயலும் என்று கங்கை கூறியதால் பகீரதன் சிவபெருமானை நோக்கி தவமியற்றியதால் கங்கையை சடாமுடியில் தாங்கி பூமி தாங்கும் அளவில் வெளிவிட்டதனால் சிவபெருமான் கங்காதரன் என்று பெயர் பெற்றாராம். சிவபெருமானது 5 குமாரர்கள் பைரவர், கணபதி, முருகன், வீரபத்திரர், ஐயனார் ஆவார்கள். பார்க்கடலை கடைந்த போது திருமால் மோகினி அவதாரம் எடுத்து சிவபெருமானுடன் கூடி பெற்ற ஐயனாரே இன்று ஐயப்பன் என்று அறியப்படுகிறார். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சிவனுடைய வரலாறு நிறைவடைஞ்சிருச்சு மக்களே. நாளைக்கு இதை தொடர்ந்து நம்ம போடலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க மக்களே. கூடவே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு உங்க ஆதரவை தெரியுங்க. இதை தொடர்ந்து நாங்க
இரவு மகாபாரதம் தொடர்ச்சியா போட்டுட்டு வரோம், அதையும் கேளுங்க. அதுக்கும் ஆதரவு தெரிவிங்க மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே.